வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்று ஒரு நல்லதொரு குடும்ப கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு. இதை எழுதியவர் கிறிஸ்டி நல்லநத்திரம் அவர்கள். கதையை சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? இப்பெல்லாம் முருகேசர் முழுசுமாகவே மாறிட்டார். இதை பெரியவன் சபேசன் கவனிக்காமல் இல்லை. அப்பா, இந்த காப்பியை குடிச்சிட்டு இருங்களேன். மருமக செல்வி காலையில் கொண்டு வந்து வச்ச பால் காப்பி ஏறெடுத்தும் பார்க்காம அந்த மேசையில் வையுங்கோ அடித்தொண்டையிலிருந்து ஒரு முனுகலான பதிலில் சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டார். வழக்கமாக காப்பியோட வாசனை மூக்கில் நுழைஞ்சதுமே எழுந்து கட்டிலில் உட்காந்து 2 கையையும் உரசி சூடேற்றி நாக்கில் ஊறும் உமிழ்நீரை ஒரு மடக்கு விழுங்கி எதிர்பார்ப்போட காத்திருக்க அந்த முருகேசர் எங்கே தான் போனாரோ? ஆமாம், மாறித்தான் போயிட்டாரு. முருகேசர் இப்படி கட்டிலில் முடங்கி தூங்குறத மகன் சபேசன் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தான். அவருடைய 6 அடி உடம்பு ஏன் இப்படி குறுகிக்கிட்டதுன்னு கவலைப்படாமல் இல்லை. அப்பா எந்த கூட்டத்தில் நின்னாலும் அவர் கம்பீரம் எல்லாரையும் ஆட்கொள்ளும். ஆனால் அவருடைய குரலில் உள்ள பணிவு அவர்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். உருவத்தால் உயர்ந்தவர்கள் உருமத்தான் வேணுன்றது உலக நியதியா என்ன? ஆலமரத்திலிருந்து தேங்காயா விழுகுது? வந்த வேகத்தில் வார்த்தைகளை தெளித்து விட்டு போகும் மனிதரல்ல முருகேசர். ஆழமாக யோசித்து வார்த்தைகளை அடுக்கி அதனிடையே பரிவு என்னும் வெண்ணெய் பூசி வாயிலிருந்து விடுவிப்பார் அவர். கேட்குறவங்களுடைய காதை லாவகமாக தட்டி திறந்து வார்த்தைகள் பந்தி அமைத்து அவர்கள் மனசில் உட்கார்ந்து கொள்ளும். அப்படி ஒரு இங்கிதான் அவர்கிட்ட. அப்பா மாறித்தான் போயிட்டார். ரிட்டையர் ஆனதுலேருந்து மூத்தவன் சபேசன் வீட்டில் முன்னறையிலேயே முடங்கிக்கிட்டார். தன்னுடைய இள வயதில் அம்மாவை இழந்த சபேசனையும் சின்னவன் மூர்த்தியையும் அப்பா தானே ஒரு தனியாக நின்று வளர்த்து விட்டார். ஒரு தனி மனிதனின் ரயில் பயணமாய் பேச்சு துணைக்கு கூட ஜீவன் இல்லாமல் அப்பா பல தசாப்தங்களாக பயணித்த அந்த தனி வாழ்வை சபேசன் நினச்சி பார்க்குறதுண்டு. அம்மா காலமான போது துக்கம் விசாரிக்க வந்த உறவுகளும் ஊராரும் கை தட்டாமல் சர்க்கஸ் பார்க்க வந்த பார்வையாளர்களாகவே அவனுக்கு பட்டனர். அவர்கள் அப்பாவிற்கு போர்த்திய சோக போர்வைகளை காலம்தான் கலற்றி போட்டது. அம்மாக்களை இழந்த அப்பாக்கள் வாழும் அந்த தனிமை வாழ்க்கை சோகமானது. ராத்திரியில் விளக்கு அணைச்ச பின்பாடு மனைவியிடம் பகிர்ந்து கொள்ளும் அந்த நாட்களின் முடிவுரைகள் இருள மௌனமாகத்தான் போச்சு. பகலின் நிகழ்வுகளின் மீட்டெடுத்தல் பகிரப்படாமல் குரட்டை ஒளிகளுக்கு இரையாகி மாண்டு விடுகின்றன. நாளைய பொழுதின் வரவு செலவு கணிப்புகள் கூட்டல் கழித்தல் இன்றி இருளில் கரைந்து போகின்றன. வாழ்வின் நினைவுகள் ஒரு பின்னோக்கி பாய்ந்த நதியாய் கடந்த கால கனவுகளிலேயே கரைந்து போகும் சோகங்கள். சபேசனுக்கும் இது புரியும். அதை உணர்ந்து கொள்ளும்போது அவனுக்கு 17 வயது. அம்மா இல்லைன்னு வருத்தப்படாத மகனே, நான் பார்த்துக்குவேன்னு அவன் தோள்களை பலமாய் இருக்க பற்றிய அப்பா அவனிடம் சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தைகளின் ஆழத்தை நன்கு அறிந்தவன் அவன். இரவுகளை தின்று கண்ணீரில் கைகழுவி நாட்களை நகர்த்திய அந்த முதல் சிறு வருடங்கள் அவனுக்கு இன்னமும் ஞாபகம் உண்டு. ராத்திரியில் திடுக்கிட்டு எழும்பி அம்மானவன் விக்கித்து வியர்த்து படுக்கையில் அமர்ந்து சூனியத்தை பார்த்த கணங்களை அவன் எண்ணி பார்ப்பதுண்டு. அப்பெல்லாம் அப்பா தன் படுக்கையிலிருந்து எழுந்து வந்து அவன் தலையை தடவி, என்ன ராசா, கனவு கண்டியா? உன்னை யோசிக்காமல் படு ராசான்னு அவனை ஆறுதல் படுத்தி தூங்க போன இரவுகள் தான் எத்தனை. ஜடாயுவாக சிறகு விரித்து அனைவரையும் அரவணைத்து ஒரு குடும்பமாக எல்லாரையும் பார்த்து கொண்டவர் அப்பா. அம்மாவின் மறைவுக்கு பின் ஒரு மேய்ப்பரானார். சபேசனையும் சின்னவன் மூர்த்தியையும் வழிநடத்தி பட்டதாரிகளாய் கரையேற்றினார். கணக்காளர் சபேசன், கால்நடை வைத்தியர் மூர்த்தி என்னும் தொழில் நாமங்கள் அவர்கள் பெயர்களுக்கு முன்னால் வந்து குந்தி கொண்டன. ஆங்கில அரிச்சுவடியின் சில எழுத்துக்கள் பட்டங்கள் என்ற பெயரில் அவர்கள் பெயரின் பின்னால் வந்து கொழுவி கொண்டன. ஆண்டுகள் உருண்டோடின. காலக்குடுவையின் சிறு தொலையில் உதிரும் மணல் பருக்கைகளாய் நாட்கள் வருடங்களாகி கடந்து போயின. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி கொண்டே போயிற்று. செல்வி மருமகளாய் சபேசனின் காலக்கோச்சியில் ஏறிக்கொண்டாள். மூர்த்தி சில ஆண்டுகள் உள்ளூரிலேயே ஒரு கால்நடை பண்ணையில் வேலை பார்த்த பின் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்தான். கடைக்குட்டி என்பதால் அவனுக்கும் அப்பா முருகேசனுக்கும் உள்ள உறவு தனித்துவமானது. மூர்த்தியின் துடுக்குத்தனமும் வென்று விடுவேன் என்ற மனத்தென்பும் கொண்ட அவனை அம்மாவின் மறைவு புண்ணாக்கவில்லை. நம்பிக்கை என்னும் கம்பளத்தை 4ஆய் மடித்து தோளில் சுமப்பவன் அவன். சோதனை வேளையில் அவனே அது மாயக்கம்பளம். அவனை பற்றி அவனுடைய நண்பர்கள் கேலியாக, காணல் நீரை கூட கலனில் அடைச்சி வித்துருவான்ப்பா மூர்த்தி அப்படின்னு கேலி பண்ணப்படுவான். சின்னவன் பழச்சிக்குவான்னு முருகேசருடைய முணுமுணுப்பு பொய்க்கவில்லை. எப்போதும் அவனை சுற்றி நண்பர்கள் கூட்டம் வாடி அடிக்கும். ஆனால் மூர்த்தியோட ஆஸ்திரேலிய குடிவு பெயர்வு அவனை ஒரு தனியாளாக ஆக்குச்சுன்னு தான் உண்மை.
மெல்போர்னின் கிப்ஸ்லாண்ட் என்னும் பசுமை புல்வெளி பிரதேசத்தில் உள்ள ஒரு பால் பண்ணையில் தான் அவன் வேலை தளம். ஆஸ்திரேலியாவின் பசும் பால் உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் பிரதேசம் இது. எங்கும் ரம்யமான பசும் புல்வெளி. அங்கு தனியே மேய்ந்து கொண்டிருக்கும் தாய் பசுக்கள் நூற்றுக்கணக்கான பால் பண்ணைகளில் கம்பீரமாய் வானை தொடும் ராட்சச வெள்ளித்தாங்கிகள். இவற்றுள்தான் கன்றுகளுக்கு மறுக்கப்பட்ட பால் மானுட தேவைக்காய் சேர்த்து வைக்கப்பட்டு சந்தைக்கு வந்து சேரும். ஒரு வார விடுமுறையிலும் முருகேசர் சின்னவன் மூர்த்தியிடமிருந்து தொலைபேசி அழைப்பை எதிர்பார்த்து காத்திருப்பார். அந்த அழைப்புகளில் முருகேசு வரிசைகட்டி நிற்கும் வார்த்தைகளை சரவாரியாக கொட்டி தீர்ப்பார். அவை தொலைபேசியினுள் வழுக்கி விழுந்து மறைந்து போகும். ஒரு உற்சாகமான உணர்ச்சி கச்சேரி அங்கே நடந்து முடியும். அப்பு, நான் இங்கே தனிச்சு போயிட்டேன். நம்மளோட ஊர்க்காரங்க யாருமே இந்த பக்கத்தில் இல்லை. நீங்கள் ஒரு 3 மாதம் என்னோட வந்து இருக்கலாம் தானே? மூர்த்தியினுடைய கோரிக்கைக்கு ஒத்து ஊதினான் மூத்தவன் சபேசன். மகனின் இந்த அழைப்பு முருகேசருக்கு நல்லதாகவே பட்டது. 2999 கிலோ பொதியுடன் விமானத்தில் ஏறினார். ஏன்னா விமானத்தில் அவருக்கு 30 கிலோ தான் அலவுடு. அதனால் 29.5 கிலோவோட ஏறினார். மெல்போர்னின் தை மாத சம்மர் வெயிலும் குளிராயிருந்தது முருகேசனுக்கு. 3 சுற்று மேலாடைகள் அணிந்து கரடி போல வலம் வரும் அப்பாவை பார்த்து மூர்த்தி வெடித்து சிரிப்பான். 3 ரூமு மண்டபம்னு விரியும் வீட்டை அவனது பால் பண்ணை நிர்வாகமே அவனுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்தது. மேல்நாட்டு வீடுகளில் சமையல் அறையை வீட்டின் மத்தியில் அமைத்த விசித்திரத்தை எண்ணி அவர் வியப்பதுண்டு. மூர்த்தி இப்போ தனக்கு வேண்டிய சோறு காய்கறி எல்லாம் தானே சமையல் செஞ்சு உண்ணும் பக்குவத்தை அடைஞ்சிருந்ததால் முருகேசருக்கு ஊர் சாப்பாடு பற்றின சங்கடங்கள் எழவில்லை. ஆனால் பொழுதை எப்படி கழிக்கிறதுன்னு தான் முதல் சவாலாக இருந்தது. அவரின் உலகம் மெதுவாய் சுழல்வதாய் தோன்றிற்று. நாளிகைகள் நத்தையில் ஏறிக்கொண்ட பிரம்மை. பண்ணையிலிருந்து 10 நிமிஷ கார் பயணத்தில் வீடு வந்து சேர்ந்துருவான் மூர்த்தி. அப்பா, சும்மா அடைஞ்சு கிடக்காம கொஞ்சம் நடந்து திரியுங்க. இங்கே மனுஷர் நல்லா சிரித்து பேசுவாங்க, பயப்பட தேவையில்லை. தைரியமூட்டியதன் விளைவாக முருகேசரும் மூர்த்தி ஆஃபீஸ்க்கு போனதும் ஒரு பொடிநடையாய் அருகில் இருக்கும் மினி ஷாப்பிங் சென்டருக்கு போய் வருவார். அங்கு இருந்த பழக்கடையில் ஆப்பிள் வாழைப்பழங்களை தவிர அவருக்கு வேறு பொருட்களை வாங்குவதில் நாட்டம் இருந்ததில்லை. சென்டரில் இருந்த பெட் ஷாப்பில் வீட்டு வளர்ப்பு மிருகங்களுக்கு வேண்டிய பண்டங்களை விற்பனை செய்யும் கடைக்கு முன்னாடி நின்று தினமும் அங்கு விற்பனைக்கு வைத்திருந்த சடை நாய்க்குட்டிகளையும் குறும்பு செய்கிற பூனைகளையும் வேடிக்கை பார்க்க அவர் தவறுவதே கிடையாது. இங்கு விஜயம் செய்கிற போதெல்லாம் இந்த கடை வாசலில் 1/2 மணி நேரமாவது நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். உயர் ரக நாய்ப்பூனைகளை நல்ல விலை கொடுத்து வாங்கி வளர்க்கும் வெளிநாட்டுக்காரனின் நாட்டத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. என்ன தத்தெடுக்க மாட்டீங்களான்ற கண்களால் சொல்லும் அப்பிராணிகளின் முகத்தில் உள்ள ஏக்கம் முருகேசனையும் சோகத்தில் ஆழ்த்தும். ஒரு திங்கக்கிழமை காலையில் தன்னை மறந்து இந்த வாயிலா ஜீவன்கள் செய்கிறத லயிச்சுக்கிட்டு இருந்தவருடைய கவனத்தை ஹலோ சார், குட் மார்னிங் குரல் திரும்பி பார்க்க வச்சுது. 7 அடி உயரம் இருக்கும், நல்ல தோற்றம், நல்ல ஆஜாகுவான தேகம், பசிபிக் தீவுக்கே உரிய சுருள் முடி, பளீரென வெடித்து சிரிக்கிற முகம், சிரிப்பிற்கு குஞ்சம் வைக்கிற மாதிரி குறுந்தாடி. ஹலோ அலெக்ஸ், ஷாப்பிங்கா? விசாரித்தவாறு முருகேசர் கையை நீட்டி கையை குலுக்கிக்கிட்டார். மூர்த்திக்கு எல்லா எடுபடி வேலைகளையும் செய்கிறது அலெக்ஸ் தான். மூர்த்தியுடைய வலதுகை. வாரம் வீட்டை சுத்தம் செய்கிறது, வீட்டை சுற்றி புல் வெட்டுறது, தோட்ட வேலை எல்லாத்துலேயும் அலெக்ஸின் பணிப்பட்டியல் நீளும். வீட்டு வேலையெல்லாம் முடித்ததும் ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு பீரை உடச்சி ஹாலில் உட்காந்து சேரில் உட்காந்து சாப்பிட்றத பேசிக்கிட்டே மூர்த்தியோட கதை இழக்கிற உரிமை அவனுக்கு உண்டு. அவனுக்கு மட்டுமன்ன, இங்குள்ள எல்லாருக்கும் அந்த சம அந்தஸ்தை இந்த சமூகம் வழங்கி இருக்கத முருகேசன் நேரில் பார்த்து வியந்திருக்காரு. நம்ம ஊரில் செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி சாதியை உருவாக்கி அதுக்கு மேலே சாதி சமயங்கள்னு பிரித்து அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல், இங்கு எந்தவித வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் சரிசமம்னு இந்த நாடோ இந்த மேல்நாடுகள் வச்சிருக்கத அவர் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அலெக்ஸு சின்னவனை மூர்த்தின்னு பேர் சொல்லி கூப்பிடுறது அவருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அசௌரியத்தை ஏற்படுத்தினதுன்னு தான் உண்மை. பேர் வைக்கிறதே சொல்லி கூப்பிடத்தான ஐரோப்பிய நாகரிகத்தின் முதிர்ச்சியின் நியாயப்படுத்துதல் சரியாக தான் பட்டுச்சு முருகேசருக்கு. அலெக்ஸை இந்த காலை வேலையில் ஷாப்பிங் சென்டரில் பார்த்ததில் முருகேசருக்கு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஃபிஜி தீவிலிருந்து ஆஸ்திரேலிய அரசின் விசேட தற்காலிக விசா ஒழுங்குமுறையின் கீழே வந்தவன் தான் அலெக்ஸு. இங்கு நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிரப்ப வந்தவர்களில் இவனும் ஒருவன். பகுதி நேர வேலை செய்கிறதுனால மிகுதி நேரங்களில் ஏதாவது உதிரி வேலைகள் செய்து உழைத்து ஊருக்கு பணம் அனுப்புறதுல தப்பு ஒன்றும் இல்லையே. முருகேசர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி என்பதால் சரளமான ஆங்கில அறிவு அவருக்குண்டு. என்ன இந்த நேரத்தில் நோ ஒர்க் டுடே? ஓ, இன்னைக்கு வேலை 11 மணிக்கு தான் ஆரம்பம், அதுதான் சில சாமான்கள் வாங்க வந்தேன். அது சரி, இன்னைக்கு பிஸியாக இருக்கீங்களா நீங்கள்? ஓ, நான் எங்கே பிஸி, எப்போவுமே ஃப்ரீ தான்.
என்று விடுமுறையில் தான் இருக்கேன் அப்படின்னார் சிரிப்போட. அப்படியானா என்னோட என் வேலைத்தளத்துக்கு வந்து நான் செய்கிறத பார்க்கலாமே. ஓகே, ஒய் நாட்? மூர்த்தி வர்றதுக்கு முன்னாடி என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டா சரி. கூல் கூல் கூல், லெட்ஸ் கோ. வாங்க போவோம். 2 பேரும் ஷாப்பிங் சென்டரை விட்டு வெளியேறி அலெக்ஸோடைய ஜீப்பில் ஏறிக்கிட்டாங்க. 2 பக்கமும் பச்சை பசேல்னு செழித்து வளர்ந்துருந்த மேய்ச்சல் வயல்களை ஊடுருத்தி போனது ஜீப். புல்வெளியில் வயலில் தனியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த பசுக்கள் அவர் கண்களுக்கு முன்னாடி ஒரு ரம்மியமான காட்சியை விரித்து போட்டது. ஒரு தேர்ந்த ஓவியனால் வரையப்பட்ட வண்ண கலவைகளின் ஜாலமாய் தொடுவானம் சிவந்து மினுங்குச்சு. ஆஸ்திரேலியா அவர் வந்து இறங்கின நாள் முதலாய் அவரை உறுத்திய அந்த கேள்விக்கு அலெக்ஸ் பதில் தருவான்ற நம்பிக்கையில் கேள்வியை தொடுத்தார் முருகேசன். டெல்மி அலெக்ஸ், அதோ தூரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க அந்த பசுக்களை பார்த்தியா? அதெல்லாம் காளை மாடு இல்லை, கறவை மாடுகள் தான் மூர்த்தி சொல்லியிருக்கான். பார்க்க ஒரு ரம்மியமான காட்சி தான். ஆனால் ஒரு கேள்வி, ஏன் இது தனியாக மேயணும்? இது விட்டு கன்றுகள் ஏன் இந்த தாய்ப்பசுவுடன் மேயவில்லை? எங்கள் ஊரில் தாய்ப்பசுவை விட்டு பிரியாத கன்றை பார்த்த எனக்கு இந்த காட்சி கண்ணை உறுத்துது அலெக்ஸ். ஏன் இந்த மாதிரி கண்ணை தாய்ப்பசுட்டு வந்து பிரிக்கிறாங்க அலெக்ஸ்? மூர்த்திகிட்ட கேட்டால் மழுப்புறான். யூ மஸ்ட் ஆன்சர் மீ. இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். ஆனால் அதுக்கான காரணம் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். தாங்கிப்பீங்களா? பதிலுக்கு காத்துறாம அலெக்ஸே தொடர்ந்து சொன்னான். இங்கே பசுக்களை வளர்க்குறது பால் உற்பத்திக்கு மட்டும்தான். ஒரு பசு கன்று போட்டதுமே தாயும் கண்ணும் பிரிக்கப்பட்டு கண்ணு வேற வளர்க்கப்படும். ஒன்றா இருந்தால் பால் உற்பத்தியை பாதிக்கும் இல்லையா? அதனால தான் இந்த ஏற்பாடு. சில தாய்ப்பசுக்கள் பிறந்த கன்றை வைக்கோலில் மூடி பாதுகாத்த கதைகளை கூட கேள்விப்பட்டிருக்கேன். பிறந்த கன்றை தாய்ப்பசு பார்க்குறதுக்கு முன்னாடியே அங்கேருந்து அகற்றிடுவாங்க. தாய்ப்பசுவின் மௌன விண்ணப்பங்கள் முணுகலாய் பெருமூச்சில் அடங்கி போகும். 9 மாதம் தான் சுமந்து பெற்ற செல்வத்தை ஒரு முறை கூட பார்க்குற பாக்கியத்தை இழந்து நிற்கும் இப்பசுக்களின் வாழ்க்கை சோகமானது தான். கன்றுகளுக்காய் சுரக்கும் பால் மனிதனின் வயிற்றை நிரப்புது. பசுவினுடைய பால் சுரத்தல் குறைஞ்சதும் மீண்டும் செயற்கை முறை கருக்கட்டல் மூலம் இவை கற்பம் தரிக்கும். மீண்டும் அதே வாழ்க்கை சக்கரம் சுழல ஆரம்பிக்கும். இது பசுக்கள் அல்ல, பால் தயாரிக்கும் எந்திரங்கள். 20 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த மிருகங்கள் பால் உற்பத்தியில் மந்த நிலையை அடைய தொடங்கினதுமே 6-7 வருஷங்களில் அறுவைக்கு அனுப்பி வைக்கப்படும். முருகேசனுக்கு அலெக்ஸோட வார்த்தைகள் காதில் பூந்து நெஞ்ச பிழிஞ்சுது. இந்த வாயிலா ஜீவன்கள் உலகத்தில் உதிக்கிறதே குழம்புல கொதிக்கத்தான்ற எண்ணம் அவர் நெஞ்சத்தை கடைஞ்செடுத்தது. சொல்ல ஆரம்பித்தான். பிறந்த கன்று பசுன்னா நான் சொன்ன உடனே பிரிவோடு அதை சோக கதை முடிஞ்சுது. அதுக்கு செயற்கை உணவுகளை கொடுத்து சில மாதங்கள் பராமரித்து பின்னாடி தனியாக மேய்ச்சலுக்கு அனுப்புவாங்க. ஆனால் பிறந்தது கன்று காளையாக இருந்தால் சொல்லிட்டு அலெக்ஸ் முருகேசரின் முகத்தை திரும்பி பார்த்தான். அவர் இதயத்தில் விழுந்த கீறல்களின் வடுக்கள் அவர் முகத்தில் இன்னும் பதியாமல் இருந்த கணங்கள் அவை. காலக்கன்றுகள் பால் பண்ணைகளுக்கு ஒரு சுமைதான். அதை 3-4 மாதங்கள் பராமரித்த பின் இறைச்சிக்காக விற்று விடுவார்கள். இந்த கன்றுகளின் மாமிசத்தை ஆங்கிலத்தில் வீல் என அழைப்பார்கள். சந்தையில் இதன் மவுசு மிக மிக அதிகம். இந்த கன்று ஓடி ஆடி திரிஞ்சா அவற்றின் தசைகள் அதன் மென்மைத்தன்மை இழந்துடுன்றதுனால பெரிய கைத்தால கட்டி வைக்காம சங்கிலியால் ஒரு மரக்குத்தியோட பிணைச்சிருவாங்க. ஆமாம், துள்ளி திரிய வேண்டிய வயசில் மனிதனின் நாவுக்கு ருசிக்கு இந்த அடிமை வாழ்க்கை. 3-4 மாதம் ஆனதும் பண்ணைகள் இறைச்சிக்கு இவற்றை விற்றுருவாங்க. அறுவைக்கு வரிசை கட்டி நிற்கும் இவற்றின் அழுகுரலையும் அந்த அம்மா என்ற இதயத்தை பிழியும் மரண ஓலத்தையும் ஒரு தரம் கேட்டால் பல இரவுகளுக்கு தூக்கமே வரா. சொல்லி முடித்த அலெக்ஸ் மெதுவாக திரும்பி முருகேசனை பார்த்தப்ப அவருடைய முகம் கருத்து போய் வியர்வையால் நனைஞ்சிருந்துச்சு. சில உண்மைகள் உலகத்திற்கு மறைக்கப்பட்டிருக்கு தான் சிறப்பு. அதை வெளிப்படுத்தி விட்டால் அதை தாங்கிக் கொள்ளும் வைராக்கியம் மனுஷனுக்கு இருக்கிறதில்ல. இதெல்லாம் உனக்கு எப்படி அலெக்ஸ் தெரியும்? உனக்கு பண்ணையில் வேலை பார்த்த அனுபவம் இருக்கா? நோ நோ நோ, நான் இங்குள்ள ஒரு இறைச்சி பண்ணையில் பகுதி நேர ஊழியனாக வேலை பார்க்குறேன். இப்போ நாம் அங்கே தான் போகிறோம். ஐ வாண்ட் டு ஷோ த பிளேஸ். முருகேசனுக்கு நெஞ்சு அடைச்சிச்சு. இதயத்தை யாரோ கெட்டியாக பிடிச்சு கசக்கிறது போல இருந்தது. அலெக்ஸ் சொன்ன செய்திகள் எல்லாம் அவருக்கு புதுசு. பால்மா டப்பாவில் சிரிச்சுக்கிட்டு இருக்க பசுக்களின் வாழ்க்கையின் பின்னே இப்படி ஒரு வேதனை கதை இருக்குன்னு அவர் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. அவரின் உணர்வுகள் எல்லாம் விரைக்க நாவு மட்டும் விழித்து கொண்டது. ஐ நீட் சம் ரெஸ்ட் ப்ளீஸ். அலெக்ஸ், நான் எதையும் பார்க்க விரும்பலை. டேக் மீ ஹோம் ப்ளீஸ். என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுரு அலெக்ஸ். மாமிச மடுவத்தில் வேலை செய்தாலும் அவன் உணர்ச்சிகள் மறத்து போகவில்லை. ஒரு தனிமனித உணர்வுகளை புரிந்து கொள்ள இயலாத ஒரு பித்தன் அல்ல. அவனது பொருளாதார நிலையை இப்படிப்பட்ட இடத்தில் வேலை செய்ய அவனை அனுப்பி வைத்தது. ஆரம்பத்தில் மிருகங்களின் மரண ஓலங்களும் குருதியும் சிறுநீரும் மலமும் அவன் புலன்களை ஆட்கொண்டு அலைக்கழித்தாலும் காலச்சக்கரம் அந்த உணர்வின் கூர் நகங்களை தடித்து போட்டது. இங்கு என்ன நடந்தது என்பதை உணர்ந்த அலெக்ஸ் முருகேசனை மூர்த்தியின் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு மீண்டும் தனது வேலைத்தளத்தை நோக்கி வாகனத்தை திருப்பினான். பாவம் முருகேசன்.
உலக பால் உற்பத்தியில் இந்த நடைமுறைகள் காலம் காலமாக நடந்தேறி வருவதே. என்ன செய்வார் அவர்? அவரால் இந்த சமூகத்தை நோக்கி வாழ் சுழற்றி போரிடவா முடியும்? 3 மாத விசாவில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த முருகேசர் வீடு திரும்பும் நாளும் முடிவில் வந்தது. ஆஸ்திரேலிய ஆரோக்கிய வாழ்வு தந்த எடை நகர்வு சில கிலோக்களாக அவர் உடலில் குடியேறின. தன் மருமகள் செல்வி உண்டாயிருக்கிறாள் என்ற நற்செய்தியை மகன் சபேசன் சொன்னதிலிருந்து முருகேசருக்கு ஒரே குதூகூலம். 3-4 மாதத்துக்கு செல்விக்கு நல்ல சத்தான சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கலக்காத நல்ல சுத்தமான பால் கொடுக்கணும். எங்களோட வயல்காரன் ராசுகிட்ட சொல்லி ஒரு கறவை மாடு ஒன்றை வாங்கி இஞ்ச கட்டி வச்சா நான் பால் கறந்து செல்விக்கு கொடுக்கலாம் என்று முருகேசரின் ஆலோசனை உதாசீனப்படுத்தப்படவில்லை. வீட்டின் பின்னால் இருந்த கொட்டிலில் ஒரு கறவை மாடும் கன்றும் குடியேறின. முருகேசருக்கு இது ஒன்றும் புதிதல்ல. சபேசனும் மூர்த்தியும் பாலகர்களாய் இருந்தபோது மாடு கட்டி பால் கறந்த அனுபவம் முருகேசருக்கு இருந்தது. லக்ஷ்மியுமே அதன் காலை கன்று முருகேசர் வீட்டு அங்கத்தினர்கள் ஆயினர். இப்போ ரூபனுக்கும் 1 வயசாக போகுது. நீங்கள் மாட்டோட மல்லு கட்டாமல் இருங்க, வயசும் போகுது இல்லையா? வயல்காரனை மாட்டையும் கண்ணையும் ஒரு விலைக்கு எடுத்துக்க சொல்லுவோம், என்ன சரியா? முருகேசன் மகன் கேட்டான். வேண்டாம்மா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். இளங்கண்ணு, நாம் இதுகளை விட்டு போட்டால் தாயையும் கண்ணையும் பிரித்து போடுவாங்க. வாயில்லாத ஜீவன்கள், இங்கே இருந்தே கொஞ்சம் வளரட்டும். முருகேசரின் சிபாரிசை சபேசன் நிராகரிக்கவில்லை. முருகேசனுக்கு லக்ஷ்மியும் கன்றும் வெறும் கால்நடைகள் அல்ல, அவரின் வேதனை ரணங்களை சுஸ்தப்படுத்திய ஜீவன்கள். முருகேசர் வீட்டின் பின்னே இருந்த படிக்கட்டில் பின்முற்றத்தில் இறங்கிய மெதுவாய் லக்ஷ்மியும் கன்றும் கட்டி இருந்த கொட்டிலை நெருங்கினார். லட்சுமி தன் முன்னால் இருந்த வைக்கோல் கும்பத்தில் முகம் புதைத்து உண்பதில் கண்ணாயிருந்தது. அதன் கன்று தாயின் மடியை முட்டி மீதமிருந்த பாலை வயிறில் நுரைதள்ள ருசித்து கொண்டிருந்தது. முருகேசர் லக்ஷ்மியின் முதுகை மெதுவாக பரிவுடன் தடவி கொடுத்தார். அவரின் அன்பின் ஸ்பரிசத்தை அந்த வாயில்லா ஜீவன் உணர்ந்து கொண்டது. அதன் தொடுகையை ஆமோதிப்பது போல் லக்ஷ்மி தன் முகத்தை திருப்பி தலையை அசைத்து சிரித்தாள். கதையை இந்த இடத்துல முடிக்கிறாங்க கிறிஸ்டி நாகரத்னம் அவர்கள். ஒரு 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதர்கள் 5 அறிவு ஜீவன்கள்கிட்ட வைக்கக்கூடிய அன்பையும் பரிவையும் மிக அழகாக இந்த கதை சொல்லுது. நம்ம மேல்நாடுன்னு பல விஷயங்கள் அவங்கள நம்ம பின்பற்றுறோம் இல்லையா? இந்த மாதிரியான குறைகளும் அந்த நாடுகளில் இருக்குன்றத மிக அழகாக இந்த கதையில் எடுத்து சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.